வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரு யுகேஸ்வரன். நான் எவரெஸ்ட் ஃபிளீட்ல GM ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூபர் அவங்களோட கமிஷனை கம்மி பண்ணிருக்காங்க. யூபர் கமிஷனை கம்மி பண்ணிருக்காங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூபர் கமிஷனை கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ நான் ஒரு பைலட்டா எவரெஸ்ட் ஃபிளீட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில நான் வண்டி எடுக்கிறேன். வண்டி எடுத்து 2 ட்ரிப் ஓட்டுறேன். 300 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அல்லது 400 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு கமிஷன் அமௌண்ட் வராது. இதுவே நான் 4 ட்ரிப் எடுக்கிறேன், 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 50 ரூபாய் கமிஷனா வரும். எப்படி இந்த 50 ரூபாய் கமிஷன் வரும் அப்படின்னா, 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் கமிஷன். அதுவே 1000 ரூபாய் போனீங்கன்னா 100 ரூபாய் கமிஷன். ஒரு 500 ரூபாய்க்கும் நம்ம யூபர்ல இருந்து 50 ரூபாய் கமிஷனா பிடிக்க. இப்போ ஒரு டவுட் வரலாம், நான் இப்போ 2300 ரூபாய்க்கு இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் 230 ரூபாய் கட்டணுமா சார் அப்படின்னா கிடையாது. நான் 2500 ரூபாய் நான் எப்போ ரீச் பண்றேனோ அப்பதான் 250 ரூபாய் கட்டணும். நான் இப்போ 2300 ரூபாய்க்கு ரீச் பண்ணிருக்கேன் அப்படின்னா வெறும் 200 ரூபாய் கட்டினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளோட ஏர்னிங்ஸ் வருமானம் அதிகரிக்கும், யூபரோட கமிஷன் கம்மியாகும். இப்போ நம்ம இந்த வீடியோல எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்ததுன்னா, எவரெஸ்ட் ஆப்ல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ன்ற ஆப்ஷன்ல டிக்கெட் ரைஸ் பண்ணியோ இல்ல டைரக்டா ஆபீஸ்க்கு DM மீட் பண்ணியோ உங்களோட சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம்.